நான் உங்களுக்கு காணொலி எல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் கவிதைகள்லாம் படிச்சிருக்கேன். இப்போ நீங்க ஒரு 5 தமிழ்ல புத்தகம் பரிந்துரை செய்யணும்னா மற்றவர்களாக கூட இருக்கலாம், கொஞ்சம் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்க அதை தேடி கண்டுபிடிச்சு படிப்போம். நிறைய முக்கியமான ரைட்டர்ஸ் தமிழ்ல உண்டு. நீங்க அந்த அவங்கள்ட்ட 5 புக்குன்னு நம்ம கேட்க வேணாம், 5-6 ரைட்டர்ஸோட எந்த புக்கு வாங்கி படிச்சாலும் போதும். எனக்கு பிடிச்சவங்களை இப்போதைக்கு சொல்றேன் நான். அசோகமித்திரன், சுந்தர ராமசாமி, தீஜா, இமயம் கூட இருக்காரு நமக்கு முன்னாடி. அப்போ இன்னும் சொல்லாம ஒரு தமிழ் இலக்கியம் நிறைவு பெறாது. இமயம் தமிழ் இலக்கியத்தை எப்படி நிறைவுபடுத்துறது இல்லாம. அதனால நம்ம நீங்க பெரிய ரைட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மரபு நமக்கு உண்டு, நம்ம வாசிக்கிறது இல்லை. அதுதான் யாரை வேணாலும் நீங்க அவங்களுடைய எந்த புக்கை வேணாலும் நீங்க வாசிக்க முடியும். சுந்தரராமசாமில இருந்து, அசோகத்துல இருந்து, தீஜாவில இருந்து, பிரபஞ்சன்ல இருந்து எவ்வளவு ரைட்டர்ஸ் இருக்காங்க, நீங்க யாரை வேணாலும் வாசிக்கலாம். இப்படி வாசிக்கிறோம். இப்போ ஒரு ரொம்ப நல்ல இலக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுல குழப்பம் எனக்கு இருக்கு. இப்போ சில ரைட்டருங்க அதை பத்தி, ஒரு இலக்கிய கிருதியை பத்தி ரொம்ப அழகா ரொம்ப நுணுக்கமா சொல்லுவாங்க. இதை நோக்கி எப்படி போறது? இலக்கிய ரசனை ஆமா, எப்படி வளர்த்துக்கிறது? நிறைய வாசிக்கணும். நான் 40-45 ஆண்டு காலமா வாசிச்சுக்கிறேன். எனக்கு இப்போ நல்ல புத்தகங்களாக வாசிக்கணும். அப்புறம் எது வாழ்க்கைய தத்ரூபமா பெருமாள் முருகன்லாம் எழுதுறதா நீங்க வாசிச்சு பாத்திருக்கீங்களா? அப்புறம் என்ன, நீங்க நல்ல அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இமயம் அவர்கள் கூட நான் படிச்சிருக்கிறேன், புரியுது. வாழ்க்கைய ரொம்ப நீங்க பார்க்கக்கூடிய வாழ்க்கைய ரொம்ப நெருக்கமா எது உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, அதுதான் நல்ல இலக்கியம் நான் நம்புறேன். எது நான் பாக்குற வாழ்க்கைய தத்ரூபமா எனக்கு சொல்லுது அப்படின்றதுதான் உண்மையான. இன்னொரு சின்ன கேள்வி, ஒரு பொதுவான கேள்வி. இப்போ இந்த புக் பிரம்மா நிகழ்ச்சியில நம்ம லிஸ்ட் பார்த்தோம்னா எல்லாம் ரொம்ப உயர்ந்த தமிழில் உயர்ந்த எழுத்தாளர்களை தேர்வு பண்ணி இங்க இது பண்ணிருக்காங்க. பாப்புலர் ரைட்டர்ஸ் யாருமே இல்ல. பாப்புலர்னா நான் சொல்றது நீங்க எல்லாம் கூட பாப்புலர் தான், நீங்கெல்லாம் ஆஃப் பீட், அது பாப்புலரை விட உயர்ந்தது. இப்போ பாப்புலர் ரைட்டர்ஸும் இங்க ஏன் அவர்களில் ஒன்றிருவர் இதில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை? இப்போ ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, புஷ்பா தங்கதுரை எல்லாம் கூட இந்த காலத்துல படிக்கணும் அப்படின்னு. இப்போ எதாவது படிங்கன்ற இன்னொரு ரைட்டர், எதையாவது படிங்க, யாருதுன்னா படிங்க மொத்தத்துலன்றது. சோ இப்போ இன்னும் நிறைய அந்த மாதிரி பாப்புலர் ரைட்டிங்ஸ் படிக்கிறவங்க இங்க இப்போ உங்க மாதிரி ஆஃப் பீட்டா எழுதுறவங்களது பேச்சையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுனால நான் கேட்கிறேன். முதல்ல நாடாளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2வது கேள்வி, தமிழ்நாட்டில் பெண் கல்வி, பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, வேலை வாய்ப்பு என்று எல்லாவற்றுக்கும் குரல் கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தில் எம்பியா இருக்கிற நீங்கள் இங்கே போதுமான அளவுக்கு சுதந்திரம் இல்லை என்று உணர்கிறீர்கள். இந்த சுதந்திரம் கூட இல்லாத பிஜேபி கட்சியில் நீங்கள் எம்பியா என்றால் என்ன ஆயிருப்பீர்கள்? இல்ல அதிமுக ஆயிருந்தால் என்ன ஆயிருப்பீங்க? இல்ல சார், கொஞ்சம் இருங்க. இல்ல, எங்க கட்சியில எவ்வளவு அந்த அளவுக்கு பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் சுதந்திரம் கொடுக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லணும் நான் விரும்புறேன். அதனால கேட்கிறேன். ஒரு நிமிஷம், கட்சி கொடுக்கலன்னு எந்த இடத்துலயும் சொல்லல. கட்சிக்கு
இந்த ஒரு வீடியோ போட்டு தர்ம சங்கடத்தை உருவாக்குனாங்கன்னு சொன்னேன். அதை தான் சொன்னேன். அப்போ வந்து எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் வரும் இல்லையா, நம்மளால கட்சிக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, அவங்களுக்கு நம்மளால 10 ஓட்டு குறையுது அப்படின்னு வெளியில வந்து பேசுறாங்கிறப்போ நான் ரொம்ப கட்சிக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் கவலைப்பட ஆரம்பிப்பேன். அதுதானே ஒழிய கட்சியை வந்து எந்த இடத்துலயும் நீ எழுதாதுன்னு சொல்ல போறதில்ல, எழுதுறத பத்தி டிஸ்கரேஜ் பண்றது இல்ல. அது இப்ப இதை பத்தி யாரு கேட்டாங்களா என்ன? இவ்வளவு பெரிய விமர்சனத்தை உருவாக்குனானுங்க. கதை வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்ப இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் இன்னும் எப்படி இயங்குறாங்கிறத மட்டும் தான் நான் சொன்னேன். ஆமா ஆமா, அவர் அங்கீகரிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமா, அதனாலதாங்க நான் பெரியாரும் கலைஞரும் தந்த ஸ்பேஸ்ல தான் நான் வெளியில வந்திருக்கேன். வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அடிப்படை காரணம் அதுதான். ஏன்னா நீங்க வந்து ஒரு சிந்தனையை மாத்துறதுக்கு முதல் நம்ம எவ்வளவு இலக்கியங்கள் வாசிப்போம். என்னுடைய தாட்ஸை உடைக்கிறது யாருன்னா அந்த கொள்கை தான். அந்த கொள்கையில இருந்து தான் நான் என்ன மாத்த ஆரம்பிக்குது என்னுடைய. அப்போ வந்து இதெல்லாம் இங்க சொல்ற விஷயங்கள் கட்டுக்கதையெல்லாம் போய் விமன் வந்து இப்படிதான் இருக்கணும் பெண்கள் அப்படின்னு இவங்க சொல்றதெல்லாம் போய், அது பெரியார் சொல்றதுதான் உண்மை. அப்போ நான் என்னுடைய கொள்கைகளை வந்து என்னுடைய சிந்தனை மாறினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பார்வை மாறுது, நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இந்த பார்ட்டிக்கு தரக்கூடிய அவங்க நெருக்கடிகளை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். பார்ட்டி அதை பத்தி அவங்களுக்கு எந்த கேட்கவும் இதுவும் கேட்கல. ஆனா இவங்க முயற்சி செய்யற விஷயங்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. அந்த எழுத்தாளரா கொடுத்த அங்கீகாரம் தான். இப்போ எவ்வளவு பேர் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்களா இல்ல அந்த ஒர்க்கு, இந்த மாதிரியான வாய்ப்பு எழுத்தாளரா கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தானே அது. அங்கீகரிச்சது தானே. So thank you, madam.